இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, எல்லா ஞான நூல்களும் என்ன ஆன்மீகத்தை போதிக்குதோ அதையே தான் இவரும் ரொம்ப அழகாக சொல்கிறார், ரொம்ப சுலபமாக சொல்கிறார். அதாவது புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான கருத்து மூலமாக நச்சுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ வேறு ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, சும்மா செவனேன்னு இரு, அவன் என்ன சும்மா செவனேன்னு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் செவனேன்னு இரு, அவ்வளோதான், வேறு எதுவும் வேணாம், எல்லாம் தாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிவனே 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 என்பார் பின் சிவனும் அந்த சிவன் உமையாளோடும் திரிவன் சிவன் அருளால் பெற்ற இளங்கன்றை பிரியாமல் பின் ஓடி கற்று பசு போர் தொடர்ந்து. எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி சிலிப்பாக இருக்குது. ஒரு கன்றுக்குட்டி ஓடிட்டுருக்கு. கன்றுக்குட்டிக்கு தான் என்ன செய்கிறோன்றது தெரியாது, எங்கே ஓடணும்னு தெரியாது. இளங்கன்று பார்த்திங்கன்னா அதுக்கு ஓடணும்னு தோணும். ஏன் ஓடுறோம், எங்கே ஓடுறோம், ரோட்டில் ஓடுறோமா, எதிரில் ஏதாவது வந்து நம்ம இடிக்குமா, எதுவுமே தெரியாது. மனுநீதி சோழன் மகனுடைய தேரில் அகப்பட்ட கன்றுக்கும் அது மாதிரி தெரியாமல் ஓடினது தான். என்ன நடக்க போகுதுன்றது கன்றுக்கு தெரியாது. அது என்ன செய்யும், அந்த கட்டு இல்லை, தலை இல்லைன்னா தாறுமாறாக ஓடும். இளங்கன்றை பார்க்குறப்ப அது ஒரு ரசனையாக இருக்கும். துள்ளி குதிக்கிற குழந்த மாதிரி துள்ளிட்டு ஓடும் அந்த இளங்கன்று. ஆனால் அதோட தாய்ப்பசு இருக்கே, அந்த தாய் சும்மா இருக்காது. ஐயோ கன்று ஓடுதேன்னு அது கட்டி இருந்தால் வேற, சாதாரணமாக விட்டு பாருங்கள், அந்த தாய் என்ன செய்யும், கன்று பின்னாடியே ஓடும். அதுபோல் நீ சிவனே 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 நீட்டு எதை வேணாலும் செய்யி, ஆனால் அந்த பசு எப்படி கன்றுக்குட்டி பின்னாடி தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க ஓடி வருதோ, அது போல் அந்த சிவன் சும்மா வரலையா, உமையாளோடும் கூடி வருவான், ஓம் பின்னாடி அவன் சுற்றுவான்யா அப்படின்னு சொல்கிறார். இதை விட என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் இதை விட வேறு என்ன வேணும், என்ன சிரமம்? ஒன்றும் இல்லையே. அதை எவ்வளவு அழகாக சொல்கிறார். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாடல். சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடும் திரிவன். இந்த கன்றுக்குட்டி அதாவது திரிவன்னா என்ன, வருவன் கிடையாது, திரிவன். இந்த கன்றுக்குட்டி எங்கெல்லாம் போதோ அது பின்னாடியே வந்து திரிவன். சிவன் அருளால் பெற்ற இளங்கன்றை பிரியாமல் பின் ஓடி சுற்றும் பசு போல் தொடர்ந்து. ஆஹா, தாய் குழந்தை பின்னாடி ஓடுவா. குழந்தை என்ன செய்யும், தத்து பத்துன்னு நடந்து அந்த அடி வைக்கிற வயசில் என்ன செய்யும், எங்கே போகணும்னு தெரியாது, கால் வருது நடக்கிறதுக்கு, நான் நடந்து பார்க்குறேன், அவ்வளவுதான் குழந்தைக்கு தெரியும். இது மேடா, இது பள்ளமா, இங்கே விழுந்துருவோமா, இடிச்சுக்குவோமா, எதுவும் தெரியாது. ஆனால் ஓடும். அந்த குழந்தை ஓடும் பொழுது அம்மா ஓடுவாங்க. இதை எல்லா அம்மாக்களும் பார்த்துருக்கோம். இந்த செயல் சாதாரண செயல் அல்ல. இந்த மனசு தான்யா கடவுள்கிட்ட இருக்கு. நீ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சும்மா அம்மாவை குழந்தை நம்பும். என்ன செஞ்சாலும் அம்மான்னு கத்தும், கண்ணுக்குட்டி மான் கத்தும். அதுபோல் நீ இறைவனை மனசில் நினச்சிக்கோ, தானே இறைவன் உமையாளோடும் கூடி உன் பின்னாடி வந்து திரிவன் அப்படின்னு சொல்கிற. இந்த பாட்டு ஒன்றே போதும் போல் இருக்க ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு. அவ்வளவு அருமையாக இந்த பாடலை நான் ரசித்தேன். நீங்கள் ரசிக்கிறதுக்காக இதை சொல்லணும்னு தோணுச்சு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே.
நீங்கள் என்றைக்கும் செய்கிறத செய்ய போகிறீங்க. செம்மையாக செய்யுங்க. ஆள் மனசில் ஒரு முக்கியமான அச்சாணியை கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எங்கே வேணாலும் ஓடுங்க, ஆடுங்க, பாடுங்க, செயல்படுங்க, சம்பாதிங்க, வாழ்க்கையை நடத்துங்க. அவ்வளவு சுலபமாக எந்த மதத்தில் எந்த கஷ்டமில்லாத இவ்வளவு அருமையான கருத்தை ஏற்றுக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுறோமே அப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. சிவனே 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 என்று என்பார் பின் சிவன் உமையோடும் திரிவன் சிவன் அருளால் பெற்ற இளங்கன்றை பிரியாமல் பின்னோடி சுற்றும் பசுப்போல் தொடர்ந்து. இறைவனுடைய குணத்தை பார்த்தீங்களா? கண்ணுக்குட்டி பின்னாடி சுற்றி வர்ற தாய் போல் சிவன் நம்ம பின்னாடி ஓடி வருவாராம். நாம் அவர் பின்னாடி ஓடுறத விட்டுட்டு அவரை கண்டுபிடிக்க முடியாது. அயனும் மாலும் கண்டுபிடிச்சாங்களா? எங்கன்னு தேடி போனாங்க. கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. சூக்ஷ்மமாக சொல்கிறார் பாருங்க. உன் மனசுக்குள்ளே அவரை இழுத்து பிடி. நீ சிவனேன்னு இரு, அவர் ஓம் பின்னாடி ஓடி வருவார். இவ்வளவு சுலபமான இலக்கணம். இறைவனை பற்றி பிடிக்கிறதுக்கு உண்டான இந்த எளிமையான இலக்கணத்தை, எளிமையான கருத்தை எல்லாரும் பற்றி பிடிச்சிக்கிட்டா சிவனை நாம் போய் தேட வேண்டாம், சிவன் நம்மை தேடி வருவார் அப்படின்ற இந்த உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. நம்ம கண்ணுக்குட்டியாக மாறிடுறது ரொம்ப வேலை சுலபம். எதுவுமே பண்ண வேணாம். சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த படிநிலைகள் எத்தனையோ இருக்குது. அதன் வழியாக சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் எல்லாமே சுலபம். இது எவ்வளவு சுலபம், எல்லாத்த விட சுலபம். அங்கே பிடிச்சி நம்ம உட்கார வச்சுட்டா எல்லாம் தாமே நடக்கும். வாழ்க வளமுடன்.